We will do our homework. எங்க ஹோம்வொர்க்கை நாங்க பண்ண முடியும். எங்க ஹோம்வொர்க்கை நாங்க பண்ண முடியும். We can do our homework. We will can do my homework. எங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. We can do our homework. Our homework. எங்களால எங்க ஹோம்வொர்க்கை பண்ண முடிஞ்சது. எங்களால எங்க ஹோம்வொர்க்கை பண்ண முடிஞ்சது. We could do our homework. பியூட்டிஃபுல்லா சொன்னாரு, பியூட்டிஃபுல்லா சொன்னாரு. அவ்வளவுதான். அது ஒரு வார்த்தையை மட்டும் மாத்திரம் பாருங்க. We could do our homework. நாங்க எங்க ஹோம்வொர்க்கை பண்ணலாம். We may do our homework. We may do our homework. நாங்க எங்க ஹோம்வொர்க்கை பண்ணாலும் பண்ணலாம். We may. We might. We might. Might or We might do our homework. நல்லா பாருங்க. இந்த ஹோம்வொர்க் வச்சு நீங்க நிறைய விஷயம் அது பார்க்கலாம். இப்ப வந்து கேன் இருக்கலாம், குட் இருக்கலாம், மே இருக்கலாம், மைட் இருக்கலாம், பில்லு, குட், அப்புறம் வந்து ஷெல்லு, ஷுட். இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்ப பாருங்க, ஐ ஷெல் கோ, இதை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. அது ஃபைனல் இதுவா இருக்கிற லாஸ்ட் 30 minutes. முக்கியமா ஐ ஷெல் கோ அப்படின்னா பாருங்க, ஒரு 70% பாசிபிலிட்டி நான் போவேன். ஐ ஷெல் கோ, நான் போவேன். இங்க பாருங்க, ஐ வில் கோன்னா நான் போவேன் தான், ஐ வில் கோ ஒரு 10% எக்ஸ்ட்ரா போட்டு. ஷெல்லுக்கும் வில்லுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா பாத்தீங்க. நான் போவேன் தான், இதுவும் நான் போவேன் தான். இப்ப பாருங்க, ஐ மஸ்ட் கோ, நான் கட்டாயம் போயே ஆகணும். நல்லா பாருங்க, ஐ மஸ்ட் கோ. வில்ல தூக்கிட்டு மஸ்ட போற ஒரு 100% போடுங்க. பாருங்க, ஐ ஷுட் கோ, இது நல்லது எனக்கு, நான் போகணும். நல்லா பாருங்க, இந்த ஐ கோவை அப்படியே வைக்கிறேன், அப்படியே வச்சு இது கொண்டு போறேன். இந்த 23 வார்த்தையில இந்த வார்த்தைகள் ரொம்ப 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 முக்கியம். ஐ ஷுட் கோனா 100% நான் போயே ஆகணும். நல்லா பாருங்க, இது கட்டாயம் போகணும், இன்னொருத்தவங்களோட கட்டாயம். இது எனக்கு நல்லதுக்காக நான் போயே ஆகணும். ஐ ஷுட் கோ அண்ட் see the doctor. ஐ மஸ்ட் obey the traffic rule. பாருங்க, எல்லாருக்காகவும் பண்றது இது, இது எனக்காக பண்ணிக்கிறது. ஷுட், நல்லா பாத்தீங்க, ஷுட், மஸ்ட், ஷுட், மஸ்ட். நல்லா பாருங்க, ஐ வுட் கோ. நான் போவது வழக்கம் எழுதிக்கிங்க. நான் போவது வழக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சின்ன வயசுல நான் போயிருக்கேன். சின்ன வயசுல டூரிங் தியேட்டர்ல படம் பார்த்திருக்கோம். இப்ப டூரிங் தியேட்டரே கிடையாது. ரைட், ஐ யூஸ் டு கோ. இந்த வுட்டுக்கு இன்னொரு இது இருக்குது. ஐ வுட் கோன்னா யூஸ்ட் டு, ரெண்டும் ஒண்ணுதான். கோ. நல்லா பாத்தீங்க, இந்த 23 வார்த்தைய ஒரு டச் குயிக்கா பண்ணிடலாம். ரொம்ப ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது. ஐ வுட் கோ, ஐ யூஸ் டு கோ, ஐ ஷுட் கோ. இங்க பாருங்க, ஐ மஸ்ட் கோ. நவ் இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஐ ஹாவ் டு கோ, இந்த ஹாவ் டு அப்படியே வச்சுங்க, கோ அப்படியே வச்சுங்க. இதுக்கு யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? ஐ ஹாவ் டு கோனா போக வேண்டி இருக்கிறது, நீங்கள் போக வேண்டும் தான், ஒண்ணும் கிடையாது. ஹாவ் டு இங்கிலீஷ்ல வந்து இவ்வளவுதான். மஸ்ட்க்கு ஈக்குவல். நோட் பண்ணிக்கிங்க, நோட் பண்ணிக்கிங்க. மஸ்ட்க்கு ஹாவ் டு ஈக்குவல். ஒரே ஒரு காரணத்துக்காக அது ரெண்டா உடைக்கிறாங்க. மஸ்ட ரெண்டா உடைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐ ஹாவ் டு கோனா நான் போக வேண்டும். இப்ப எனக்கு சொல்லுங்க முகேஷ், இப்ப நீங்க சொல்லுங்க, ஐ ஹாவ் டு கோ தமிழ் என்ன? போக வேண்டி இருந்தது. போக வேண்டி இருந்தது. போக வேண்டி இருந்தது. யாரு அடிச்சு உடைச்சது? யாரு அடிச்சு உடைச்சது? யாரு? சங்கரி சார். பியூட்டிஃபுல். போக வேண்டி இருந்தது, நான் போக வேண்டும். இது போக வேண்டியது, நான் போயிட்டேன். நான் போக வேண்டியது போயிட்டேன். 100% அடிக்கிறாங்க பாருங்க. நான் போயே முடிச்சு போட்டேன் நான். நல்லா பாருங்க, ஐ ஹாவ் டு கோ, 100% போகணும், இனிமேதான் போகணும். ஆனா இங்க போயே சேர்ந்து போயிட்டேன். போக வேண்டி இருந்தது, போன முக்கியமான ஒரு விஷயம் போக வேண்டி இருந்ததுப்பா, நான் போயிட்டேன். இப்ப பாருங்க, இப்போ ஒண்ணு போடுங்க, ஐ ஆட் டு கோ. இதுவும் இது 23 வருஷம் அவுட் சைட்ல வரும். ஏன்னா இதுக்கு ஈக்குவலா ஒண்ணு இருக்கு.
R2 இருக்கு பாத்தீங்களா? R2 வந்து இங்கிலீஷ்ல ஷுட்டுக்கு ஈக்குவல். நோட் பண்ணிக்கங்க. எங்கேயாவது நீங்க படிச்சீங்கன்னா இப்படிதான் கிடைக்கும். ஐ ஆட் டு கோவும் ஐ ஷுட் கோவும் ஒண்ணுதான். இங்க இருக்குல்ல, இதுவும் அதுவும் ஒண்ணுதான். எனக்கு நல்லது, நான் போகணும். எனக்கு நல்லது, எனக்கு நான் போய் ஐ ஷுட் கோ அண்ட் see the doctor. இப்ப ஐ குட் கோ, I should go. ஐ கண்டிப்பாக. குட் கோ. யாராவது சொல்லுங்க. அப்படியே தமிழ்ல எழுதணும். பாஞ்சு போய் எழுதிக்கணும். அது கண்டிப்பாக போக வேண்டும். இருக்கும். நான் போக, இருங்க நான் மியூட் பண்றேன், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐ குட் கோ, நான் போக போக வேண்டும். போக விரும்புகிறேன். I could go. போக விரும்புகிறேன். போயிருந்திருக்கணும். போயிருந்திருக்கணும். இருந்திருக்கணும். நான் போக முடிந்தது. எழுதுங்க. நான் முடிந்தது. போக முடிந்தது. நான் போக முடிந்தது. நான் போக வேண்டும். நான் போக வேண்டும். நான் போக வேண்டியிருந்தது. நான் போக வேண்டியிருந்தது. நான் போக வேண்டும். நான் போவது வழக்கம். நான் போவது வழக்கம். நல்லா பாருங்க. நான் போவேன், நான் போவேன், நான் போக வேண்டும், நான் போக வேண்டும். நான் போவது வழக்கம். நான் போக வேண்டும், நான் போக வேண்டியிருந்தது. நான் போக வேண்டும். நான் போக முடிந்தது. இப்ப பாருங்க, அதே கோபங்க வச்சுங்க. கேன், போகணும். என்னால் போக முடியும். நான் போக முடியும், போக என்னால் போக முடியும். முடியும், ரெண்டும் ஓகே தான். நான் போக முடியும். நல்லா பாத்துங்க. நான் போக முடியும். போக முடியும். இப்ப பாருங்க, அது வந்து 50-50. ஐ மே கோ. நான் போகலாம். நான் போகலாம். இது வந்து 50-50. போக முடியும். என் கையில இருக்கு. 50-50 அடிக்கிறேன். இதை போடுங்க, ஒரு 40% போடுங்க. நான் போகலாம். நல்லா பாத்துங்க. இந்த இடத்துலதான் முக்கியமா ஒண்ணு வருது. இப்ப பாருங்க, ஐ மைட் கோ. நான் போனாலும் நான் போவேன். போகலாம். கண்டிப்பா போவேன். குறைச்சிடுங்க, குறைச்சிடுங்க. 40க்கு 30% தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கிங்க. நான் போகலாம். நான் போகலாம். மே, மைட், கேன், குட், ஷெல், ஷுட், வில், வுட். பாருங்க, வுட் சூப்பரானது. வுட்டுக்கு 2 மீனிங். ஒரு மீனிங் வந்து ஐ யூஸ், நான் போவது வழக்கம். ஐ வுட் கோங்கிறது நான் போவது வழக்கம். பாஸ்ட்ல நான் போயிருக்கேன். போயிட்டே இருப்போம்பா. பாஸ்ட்ல வந்து அப்படி பண்ணுவோம்பா. ஐ வுட் கோன்னா ஐ யூஸ் டு கோ. அது 100% அப்பயே முடிஞ்சது. நான் போயிருக்கேன். அத்தனை வாட்டி போயிருக்கேன். சோ இது ஃபியூச்சர் இமேஜினரிலையும் வரும், பாஸ்ட்லயும் வரும். இது அப்படியே வச்சுக்கலாம். Now I am able to go, right? இப்ப பாருங்க, can go. I can go இருக்குல்லையா? நோட் பண்ணிக்கங்க. Can. இப்ப நம்ம பார்த்தோமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இந்த கேனுக்கு ஈக்குவல் am able to. எழுதிக்கிங்க. Can. இது ஒரு முக்கியமா 23 வார்த்தையில ஒரு வார்த்தை. am able to. am is. நீங்க இதில் போட்டுருங்க. be. இதில் மூணுத்துல எது போட்டு அப்புறம் able to. ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டக்கூடாது. கேனையும் ஏபிளையும் ஒன்னா போட்டக்கூடாது. ஐ எம் ஏபிள் டு கோ. என்னால் போக முடியும். ஆல் ரைட். இப்ப பாருங்க, ஐ ஆம் ஏபிள் டு கோ. ரைட். குட் போடலாமா? வாஸ் ஏபிள் டு கோ. வாஸ் வேர். போங்க. ஐ குட் கோ. ரைட். ஐ குட் கோ போட்டோமா? ஐ குட் கோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோமா? என்னால் போக முடிச்சது, போயிட்டேன்னு சொன்னோமா? இது அப்படியே அடிங்க. ஐ வாஸ் ஏபிள் டு கோ. ஒரு கோங்கிற வார்த்தையை வச்சு என்ன பண்ணலாம் பாருங்க. இப்ப ஐ வாஸ் ஏபிள் டு கோ. டேங்கப்பா. என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி கேட்டாலும் நீங்க இங்கிலீஷ்ல சொல்லலாம். இங்கிலீஷ்ல வந்து இது பண்ணலாம். ஐ வாஸ் ஏபிள். நல்லா பாருங்க. நான் போகிறேன். ஐ கோ. நான் போகிறேன். ஐ கோ. இது ரைட்டா? இப்ப நீங்க இதுல அந்த 23 வேர்ட்ஸ் நான் சொன்னதுல எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வேர்ட்ஸ் தான் அவ்வளோ முக்கியம். அந்த வேர்ட்ஸை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டா இங்கிலீஷை ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ணிடலாம். ரைட். இப்ப ஐ ஆம். ரைட். ரைட். ஐ ஆம் a teacher. Look at that.
ஐ ஆம் a டீச்சர். இதுக்கு யாராவது தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். ஐ ஆம் a டீச்சர். நான் ஒரு நான் ஒரு ஆசிரியர். ஆசிரியராக இருக்கிறேன். அந்த இருக்கிறேன்னா போடணும். இருக்கிறேன்னா விட்டுறக்கூடாது. ஏன் தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? இப்படி பாருங்க. இப்பதான் அதோட அருமை தெரியும். ஆம ஏன்டா விட்டோம் அப்படின்னு. ஐ வாஸ் a டீச்சர். இதுக்கு என்ன அர்த்தங்க? டீச்சராக நான் இருந்தார். ஒரு டீச்சராக I was இருந்தேன். இருந்தேன். இப்ப ரிட்டையர் ஆயிட்டேன். இப்ப நான் டீச்சரா இல்ல. இப்ப டீச்சரா இல்லங்கிறது தான் முக்கியம். ஐ வாஸ் டீச்சருக்கும் ஐ ஆம் டீச்சருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க ஆமுக்கு பேர் வாச போட முடியாது. போட முடியாது. இப்ப பாருங்க. இஸ். இப்ப எனக்கு சொல்லுங்க. He is a teacher. அவன் ஒரு ஆசிரியராக அவன் ஒரு இருக்கிறான். ஆசிரியராக இருக்கிறான். அவன் ஒரு ஆசை. இப்ப டீச்சரா இருக்கிறான். அவன் ஒரு ஆசை. இப்ப பாருங்க. இது வந்து நீங்க போட்டீங்கன்னாக்கா he was a teacher. அவன் ஒரு இப்ப மட்டும் நம்ம ஆசிரியராக தமிழ்ல இருந்தாருன்னு சொல்றோம். இருந்தார். ஆனா அங்க இருக்கிறாருன்னு சொல்ல விட்டுறோம். சொல்ல விட்டுறக்கூடாது. சொல்ல விட அதுதான் மெயின் verb. அது மட்டும் தான் verb. ரைட்? இப்ப பாருங்க where. There were teachers. அவர் ஒரு ஆசிரியர். ஆசிரியராக இருந்தார். இருந்தார்கள். ஆசிரியர்களாக இருந்தாங்க. இப்ப ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஆனா அப்ப அந்த போறாங்கள அந்த ரெண்டு பேரும் வாத்தியார்களா இருந்தாங்க. They were teachers. புரியுதா? இப்ப புரியுதுங்களா? அவர்கள் இருந்தார்கள். இப்ப சொல்லுங்க. நீங்க அவர்கள் ஆசிரியர்கள் நிப்பாட்ட கூடாது. They are teachers. அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள்னு சொல்லணும். ஏன்னா இப்ப அவங்க வாத்தியாரா இருக்காங்க. இது புரியுதுங்களா? பெரிய வித்தியாசம் புரியுதுங்களா? இப்ப இவங்க இல்ல, இவங்க இருக்காங்க. அதனாலதான் ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்ப பாருங்க பி. Be calm. அமைதியாரு. அமைதியாரு. இப்ப பாருங்க he will be a teacher. இப்ப பாருங்க he will be a teacher. He will be a teacher. Right? He will be a teacher. அவன் Quick. டீச்சராக ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லணும். அவர் ஆசிரியராக இருப்பார். இருப்பார். புரியுதா? அவர் ஆசிரியராக இருப்பார். இருப்பார். இப்ப அந்த பிங்கிறது இருதான். இரு இங்க பாருங்க பி வந்து இருப்பார். இருப்பார். ஓகே. இப்ப பாருங்க அடுத்தது குயிக்கா பாத்துடலாமா? do. நல்லா பாருங்க. அதை முடிச்சுட்டே வருவோம்.